இங்கெல்லாம் பொண்ணுக்கு சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டுதான் பொண்ணு பார்க்கவே போறாங்க. ஓ மிஸ்டர் முரளி, இது நான்சென்ஸ். பிராக்டிக்கல் கட்டிக்க போறவளுக்கு நினைக்கிறேன். நீங்க அங்க டாலர் கணக்குல சம்பாதிக்கிறீங்க, அதனால உங்களுக்கு இது நான்சென்ஸா தெரியும். எங்களுக்கு இது பிராக்டிகல் வே ஆஃப் லைஃப். ஐம் சாரி சார். மேபி யூ ஆர் ரைட் மிஸ்டர் பாஸ்கர். உஷா, ஐ திங்க் மிஸ்டர் பாஸ்கர் ரைட். நோ கமெண்ட்ஸ். ஏன் ஒதுங்குற? முரளி, நம்ம இங்க வந்திருக்கிறது விருந்து சாப்பிட. எதுக்கு அனாவசிய பேச்செல்லாம் பேசிக்கிட்டு? அதுவும் சரிதான். இப்ப வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம். சார் வாப்பா. ஓகே, இல்ல பரவாயில்ல சார். பரவாயில்ல உட்காருப்பா. Sir. நான் போய் பிளான் எடுத்துட்டு வந்துடுறேன். Okay. எக்ஸ்கியூஸ் மீ. மை குட்னஸ், திங்க் ஆஃப் த டெவில். பிரச்சனையே இல்லைன்னு பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த ப்ராப்ளமேட்டிக் பர்சன் வந்துட்டாரு. முரளி ப்ளீஸ். என்ன தூல்ஸ், சண்டே அன்னைக்கும் பாஸ் உங்களுக்கு வேலை கொடுத்துட்டாரா? ஆமா ஆமா. மிஸ்டர் தல்ஸ், நான் சாப்பிட்ற இந்த ஜூஸோட பேரு உங்க பேர் மாதிரியே ரொம்ப ஃபன்னியா இருக்கு. தர் தர் தர்பூஸ், தல் தல் தல்ஸ் மாதிரியே சொல்றதுக்கு ரொம்ப காமெடியா இருக்கு. இதோ பாருங்க, எது காமெடிங்கிறது உங்க மனோபாவத்தை பொறுத்தது. தொல்காப்பியங்கிற பேரு காமெடியான பேரு கிடையாது. ஆனா உங்க அழகான வாயால உச்சரிக்கும் போது அது காமெடி மாதிரி ஒரு லட்சணத்துல வருது. தூல்ஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முரளி ஒரு மேட்டர் சொன்னாரு. சூப்பர் மேட்டர் இல்ல அது? ஆமா, ஆனா அவர் ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டாரு. ஆமா, அந்த இந்தியன் குவாலிட்டி பத்தி. அத பத்தி நம்ம தூல்ஸ் கிட்ட கேட்போம். கேப்போம். என்னது? எனக்கு ஒன்றும் புரியல. தூல்ஸ், அதாவது முரளி என்ன சொல்ல வராருன்னா, அவர் சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்ட் தான். அவர்கிட்ட ஒரு அமெரிக்கக்காரரோட சுதந்திர உணர்ச்சி, பிரிட்டிஷ்காரரோட மேனர்ஸ், அப்புறம் பிரெஞ்சுக்காரரோட அழகுணர்ச்சி, ஓஹோ. அப்புறம் வேற என்ன சொன்னாரு? ஜப்பான்காரரோட உழைப்பு. இது எல்லாம் கலந்த ஒரு கலவையா அவரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்ன தோணுது தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. இந்த ரோட்டோர கடையில ஃப்ரூட் மிக்சர்னு ஒன்று விற்பான். அதில் ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை இப்படி எல்லா பழத்தையும் போட்டு அதில் பார்த்தீங்கன்னா எந்த பழத்தோட டேஸ்ட்டும் இருக்காது. என்னன்னா ஒரே நேரத்தில் எல்லா பழத்தையும் அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும். நான் நினைக்கிறேன் சார் அந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் மிக்சர்னு. இதை விட இன்னொரு சூப்பர் மேட்டர் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாட்டுக்காரங்கிட்டயும் ஒவ்வொரு குவாலிட்டி இருக்குன்னு லிஸ்டே போட்டாருல. இதுல இந்தியனோட குவாலிட்டி என்னன்னு கேட்டா திருன்னு முழிக்கிறாரு. நான் என்ன பண்றது? அந்த மாதிரி என்ன இந்தியன் குவாலிட்டிஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு என்னன்னு தெரியுது. என்ன? கமான் 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 சொல்லுங்க. இப்படி ஒவ்வொரு நாட்டு குவாலிட்டிஸையும் தேடி பிடிச்சி அதெல்லாம் தன்னிட்ட இருக்குன்னு பீச்சிக்கிற மனோபாவம் இருக்கு பாருங்க, அதாங்க இவர்கிட்ட இருக்கிற இந்தியன் மென்டாலிட்டி. மிஸ்டர் தல்ஸ், நான் உங்க பேரை கேலி பண்ணேன்னு நீங்க என்ன பழி வாங்குறீங்களா? சேச்சே, நான் அதுக்காக அப்படி பேசலிங்க. இருந்தாலும் என்னோட தமிழ் பேரை நீங்க கிண்டல் பண்ணதை நான் ரசிக்கல. ஏய் தல்ஸ், அது நான் சும்மா கேலியா சொன்னேன். தமிழ்நாட்டுல பிறந்துட்டு தமிழை கேலியா பேசுறது ஃபேஷனா போயிடுச்சு. நீங்க வேற வானத்துல இருந்து குதிச்சிருக்கீங்க. உங்களுக்கு பேசுறதுக்கு வேற விஷயம் இல்லையா? தமிழ் பேர்ல அவ்வளவு கிண்டலா போச்சு உங்களுக்கு? ஏய் தல்ஸ், உங்க பேரை ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு. அடேங்கப்பா, கஷ்டப்பட்டு இங்கிலீஷை கத்துக்கிட்டு அதை விட கஷ்டப்பட்டு அதை கடிச்சு துப்பல. வெள்ளைக்கார ஆண்டு போய் ரொம்ப வருஷமாச்சு. இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் இந்த அடிமை புத்தி மாறல. உங்க ரத்தத்திலே கலந்துருக்கு. இன்னும் அந்த இங்கிலீஷ் மயக்கத்திலான இருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கெல்லாம் அந்த வெள்ளைக்காரங்களோட எச்சம். எச்சம்? தொல்காப்பியன் சார் ஒரு நிமிஷம். மிஸ்டர் பாஸ்கர், துல்ஸ் ஏதோ கடைசியா எச்சம்னு சொன்னாரே, அப்படின்னா? அப்படின்னா அது ஷிட். ஓ ஷிட். அதுதான் அவர் உங்களை சொல்லிட்டு போறார். ஓகே சார். ஏதாவது டவுட் கேட்டா கிளாரிஃபை பண்ணி. சரி சார். சண்டே கூப்பிட்டேன்னு என்ன? சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சாப்பிட்டு போலாமே. இல்லை பரவாயில்ல சார், நான் வரேன். Thank ஓகே you. சார். ஐ எம் சாரி அபி. சார், டின்னரோட ஒரு அடிஷனல் gift. என்ன சார் இது? கோவா போறதுக்கு உங்க 2 பேருக்கும் ஃப்ளைட் டிக்கெட். அங்க ரிசார்ட்ல தங்கறதுக்கான ப்ரீபெய்ட் வவுச்சர். பட் ஒன் திங், 2 மாசத்துக்குள்ள நீங்க யூஸ் பண்ணிடணும். எதுக்கு சார் இதெல்லாம்? எதுக்கா?
எல்லாம் ஒரு சந்தோஷத்துக்கு தான். இல்லை சார், ரொம்ப எக்ஸ்பென்சிவான கிஃப்டாக இருக்கே. இது நீங்கள் பணமாக கொடுத்துருந்தீங்கன்னா வேற மாதிரி பட்ஜெட் போட்டிருப்போம்ல. மிஸ்டர் பாஸ்கர், எல்லாத்தையுமே நீங்க இப்படி பார்க்க கூடாது. பணம் எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். பட் இந்த மாதிரி அக்கேஷன் லைஃப்ல ஒரு தரம் தான் வரும். ஸோ என்ஜாய் யுவர் செல்ஃப். தேங்க்யூ ஸோ மச் சார். தட்ஸ் குட். லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு, எல்லாரும் சாப்பிடுவாங்க. நாங்களும் ரெடி. ப்ளீஸ் கம். வாங்க. யா. இன்னும் கொஞ்சம் சோறு போட்டுக்கேண்டா. வேணாம்மா. அம்மா, ஒரு 100 ரூபா பணம் இருந்தா கூட. செருப்பு பிஞ்சு போயிடும். ஒத்த ரூபா கூட கிடையாது. போய் பொழைக்கிற வழிய பாரு போ. ஐயோ, துரைக்கு ரோஷம் பொத்துக்குச்சோ? எனக்கு என்ன வந்தது? ஓ வயிறு தானே காய போகுது. ஒரு 100 ரூபா இருந்தா கூடண்ணா, அர்ஜென்ட்டா வேணும். அது வந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு எதுவும் இல்லாம நிக்கிறது பத்தலையாக்கும். முழிச்சிட்டு நிக்கிறிய சொல்ல. காசு இல்லைடா. நீ முன்ன மாதிரி இல்லைண்ணா, ரொம்ப கெட்டவனா மாறிட்ட. ஆமாப்பா, உனக்கு காசு கொடுத்தா நல்லவங்க, கொடுக்கலனா கெட்டவங்க, அப்படித்தானே? என்னடி தேவையா உனக்கு? இந்த வீராப்புல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. என்ன முறைக்கிற? போ நீ வாயா. பெருசு, பணம் ஏதாவது வச்சிருக்கிறியா? டேய், நானே காலு கை விளங்காம இருந்துட்டு இருக்கேன். என்கிட்ட ஏதுடா யோ, பணம்? துட்டு இல்லாம நீலாம் ஏன் உயிரோட இருக்கிற? செத்து தொலைக்க வேண்டியதானே? இன்னும் உசுரோட இருந்து என்ன அனுபவிக்க போற? உன்னை பெத்ததுக்கு நான் என்னைக்கோ செத்து தொலைச்சிருக்கேன்டா. அந்த ஆண்டவன் இன்னும் என்ன சாகடிக்காம சோதனை பண்ணிட்டு இருக்கான் பாரு. ஆண்டவா, அன்னைக்கு ஆட்டோ மேல விழுந்த அன்னைக்கு என்ன சாகடிச்சிருக்க கூடாது. என்ன சிரிப்பு? சுந்தரி, நீ சிரிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்க தெரியுமாமா? நிஜமாவா மாமா? நான் சிரிக்கும் போது அழகா இருக்கனா? ஆமாம்மா, ரொம்ப அழகா இருக்க. சரி, கையில எவ்வளவு காசு வச்சிருக்க? கையில இல்ல மாமா, உள்ளதான் இருக்கு. உள்ள வச்சிருக்கியா? எவ்வளவு வச்சிருக்க? என்ன ஒரு 200 ரூபாய் இருக்கும் மாமா. 200 ரூபா வச்சிருக்கியா? சரி, போய் எடுத்துட்டு வா போ. எதுக்கு? மாமாவோட செலவுக்குமா. என்னதான் உனக்கு பிடிக்காதே? என்கிட்ட ஏன் காசு கேக்குற? ஒன்னும் எனக்கு பிடிக்காதா? யார் சொன்னா? நீதான் எப்ப பாரு என்ன சட்டி பெருச்சாலின்னு திட்டிட்டே இருப்பல்ல. அதெல்லாம் செல்ல பேருமா. உன் நடை என்ன, உன் அழகு என்ன, உன் உடை என்ன? உனக்கு ஒண்ணு தெரியுமா? அமெரிக்கால இருக்குது வீனஸ் வில்லியம்ஸ், அவளை விட நீதான் அழகுமா. நிஜமாவா மாமா? அந்த அமெரிக்கா காரியை விட நான் தான் அழகா இருக்கேனா? ஆமாம்மா, நிஜம்தான். சரி, போய் பணம் எடுத்துட்டு வா போ. இரு மாமா, நான் போய் எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வந்துருமா. என்ன? அது நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, நான் அப்புறமா தரேன். நீ எனக்கு கொடு, நான் உனக்கு சொல்றேன். அதெல்லாம் முடியாது, நீ சொன்னாதான் நான் தருவேன். நான் சொல்றேன் இல்லம்மா, நீ எனக்கு பணம் கொடு, நான் கண்டிப்பா சொல்றேன். மாட்டேன், நீ சொல்லு. அட குடுனா. இப்ப சொல்லு. சொல்றேன். அடுத்த தடவை நான் வரும்போது பணம் கேட்பேன்ல, அப்ப சொல்றேன், சரியா? என்னம்மா கோச்சிக்கிட்டியா? கோச்சிக்காதரா. ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த உலகத்திலேயே நீ தான் அழகு. வரட்டுமா? அழகு. யாரு? சார், என்ன வேலை வேலை கேட்டு வந்தியா? ஐயோ இல்ல. அதாம்மா, வீடு வீடா வந்து சோப்பு தூள் ஊதுபத்தி இதெல்லாம் விற்கிறாங்களே. அதெல்லாம் இல்ல சார். ஒண்ணு இல்லைன்னா என்ன ஊறுகாய் பாட்டில் விற்க வந்தியா? கையிலையும் உணர்த்தி காணும். என்ன விஷயமா? இங்க சதீஷ்னு. சதீஷா? அப்பா, என்ன பார்க்க தான் வந்திருக்காங்கப்பா. யார் இந்த பொண்ணு? என் கூட காலேஜில் படிக்கிறாங்க, 1 வருஷம் ஜூனியர்.
ஏன் சந்திரா வெளியே நிக்கிற? உள்ள போலாம் வா. வா உள்ள போலாம் வா. தேங்க்ஸ். சாப்பிடுறியாம்மா? இல்ல பரவாயில்ல. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நான் வேணா தட்டுல எடுத்து வரேன். அதெல்லாம் வேண்டாமா. டேய், என்னடா பழக்கம் அது? வீட்டுக்கு வந்த பொண்ணு சாப்பிட்டு போவேன்னு சொல்ற? இல்லம்மா, அவ கிராமத்துல வளர்ந்த பொண்ணு, வெளியில எல்லாம் சாப்பிட மாட்டா, கொஞ்சம் கூச்ச சுபாவம். சரி வா சந்திரா, ஏதோ டவுட் இருக்குன்னு சொன்னியே, கிளியர் பண்றேன். டேய், வெளியில எதுக்கு போற? இங்க உட்கார்ந்து பேசு. இல்லம்மா, புது இடம், கொஞ்சம் கூச்சப்படுவா, ஃப்ரீயா பேச மாட்டா, அதான் வெளியே போய் பேசலாம். ஏதோ பாடத்துல டவுட்டா, கிளியர் பண்ணிட்டு வந்துடுறமா. வா சந்திரா வா. பாடத்துல டவுட்டா? அந்த பொண்ணுக்கு கையில ஒரு நோட்டு கூட கிடையாது. ஏன் இப்படி திடுதிப்புன்னு வீட்டுக்கு வந்த? நீ கிராமத்து பொண்ணு, ரொம்ப சாதுவான பொண்ணா இருப்பேன்னு நினைச்சேன். இப்படி துணிச்சல்காரியா இருக்கே. ஏன் இப்படி படபடன்னு பேசுறீங்க? நான் இங்கெல்லாம் வரக்கூடாதா? எங்க வீட்டை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எங்க அம்மா அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க, கொஞ்சம் பழங்காலத்து டைப் ஆர்த்தடாக்ஸ். இந்த மாதிரி ஒரு பொண்ணு வீடு தேடி வந்தானா பெரிய சிக்கலாயிடும். என்னங்க நீங்க என்னென்னவோ நாட்டுப்புற பட்டிக்காடு அப்படி இப்படின்னு சொல்றீங்க, ஆனா நீங்களே இப்படிதான் பேசுறீங்க. என்ன பண்றது, சிட்டில இருந்தாலும் எங்க அம்மா அப்பா ரொம்ப கண்டிப்பானவங்க, எல்லாம் தலை எழுத்து. அது புரியாம வந்து நிக்கிறியே. இல்ல, நான் சும்மா கேஷுவலா தான் பேச வந்தேன். கிழிஞ்சது போ. கேஷுவலா பேசணும்னா வீட்டுக்கு வருது. பீச், பார்க்கு, டிரைவ் இப்படி எங்கேயாவது போனா கேஷுவலா பேசலாம். வீட்ல நோ சான்ஸ். உங்க வீடு தேடி வரவங்கள இப்படிதான் சங்கடப்படுத்தி அனுப்புவீங்களா? நான் இது எதிர்பார்க்கல. என்னடா சில இப்படி கோச்சுக்கிற? என் மனசுல இருக்கிறது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. உனக்கு ராஜ மரியாதை கொடுக்கணும் தான் ஆசை, ஆனா இங்க சிச்சுவேஷன் அப்படி இல்லையே. எங்க அம்மா அப்பா ஒரு டைப் ஆனவங்க, ஒரு பொண்ணு என்ன தேடி வந்தான்னா தப்பா தான் நினைச்சுக்குவாங்க. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கேன். இப்படி கோச்சுக்கலாமா? ப்ளீஸ் கொஞ்சம் சிரியேன். சிரிச்சாதான் உன் முகம் அழகா இருக்கு. சரி, இப்படி சிரிச்ச மாதிரியே கிளம்பு. நம்ம நாளைக்கு எங்கேயாவது மீட் பண்ணுவோம். ஓகே, பாய். பாய். நில்லுடா. என்னம்மா? யாருடா அந்த பொண்ணு? அதான் சொன்னேம்மா, என் கூட காலேஜில் படிக்கிற பொண்ணுன்னு. ப்ராஜெக்ட் விஷயமா பேச வந்தா. இதுல ஏதாவது தப்பு இருக்கா? தப்பு இல்ல. பேசுறதா இருந்தா வெளிப்படையா ஹால்ல உட்கார்ந்து பேசணும். அதை விட்டுட்டு எதுக்குடா வெளியில கூட்டிட்டு வந்து பேசுற? இதுல எதுக்குடா ஒளிவு மறைவு? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. உன் மனசுல எதுவும் இல்லாட்டி வெளிப்படையா இருக்க வேண்டியது தானே? எதுக்காக இப்படி மூடு மந்திர மாதிரி வெளியில நின்னு பேசணும்? புரியாம பேசாதம்மா. நான் தான் சொன்னேன்ல, அவளுக்கு கூச்ச சுபாவம், உள்ள உட்காந்தா சரியா பேச முடியாதுன்னு. அதான் வெளியே கூட்டு வந்தேன். ஓஹோ, கூச்ச சுபா உள்ளவா எப்படிடா வீடு தேடி வந்து பேசுவா? நம்புற மாதிரி சொல்லு. முதல்ல நான் சொல்றத நம்பணும். இந்த மாதிரி சந்தேகப்படக்கூடாது. என் மேல நம்பிக்கை வைங்க. என்ன இருந்தாலும் ஹிந்தி ஹீரோ தாமா. என்ன ஸ்மார்ட்டா இருக்காங்க. ஆமாண்டி, அவ அப்படியே என் புள்ள மாதிரி கொழு கொழுன்னு இருக்கால. ஆமா, உனக்கு கம்பேர் பண்றதுக்கு வேற ஆளே கிடைக்கல பாரு. சும்மா எப்ப பார்த்தாலும் அண்ணன். எப்ப பார்த்தாலும் வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்பீங்களா? அவளுக்கு தான் அறிவில்ல, உனக்கு அறிவில்லையா? ஆமா, உங்களுக்கு என்ன கடவுள் குறை சொல்லத்தான் வாயை கொடுத்திருக்கானா? எங்களை குறை சொல்லாதீங்க, உங்க வேலையை பாருங்க. பேசாம டிவியை பார்க்க முடியாதா உங்களால? ரித்திக் ரோஷன். பாஸ்கரா, வாடா. விருந்து எப்படி இருந்துச்சு? அண்ணி, கையில என்ன போய் கொடுங்க. தின்னுட்டர்ல, gift எல்லாம் கொடுத்து அசத்திட்டாரு. பைய எடுங்க. அம்மா இத புடிச்சுக்கோ. ச்சே, இதுல ஒண்ணும் இல்ல. அண்ணன் அது கொடு. ஐயோ அம்மா, 2 சாரி கொடுத்திருக்காங்கம்மா. சூப்பரா இருக்கு. 2 பளபளன்னு இருக்குடி.
என்னதான் இருந்தாலும் பெரிய இடம்ல அசத்திட்டாங்க. அண்ணி உங்களுக்கு எதுக்கு 2 சாரி? நான் ஒன்னு எடுத்துக்கிறேன். வித்யா, ம்? ஒருத்தருக்கு கிஃப்ட்னு கொடுத்தத கேட்கறது தப்பு இல்ல, அநாகரிகம் இல்ல. நான் அண்ணி கிட்ட தானே கேக்குறேன். அன்னிகிட்ட கேட்கறது தப்பு இல்ல, ஆனா அன்னிக்கு கிஃப்டா வந்ததை கேட்கறது தப்பு. ஆமா, பெருசா. சரி, நீ வேணும்னா எடுத்துக்க வித்யா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். வித்யா, உனக்கு புடவை வேணும்னா அன்னிக்கிட்ட சொல்லு, அடுத்த மாசம் சம்பளத்துல வாங்கி தருவாங்க. அண்ணே, அண்ணியே குடுக்கறேன்னு சொல்லும்போது உனக்கு என்ன? அபியே கொடுத்தாலும் அபியோட பாஸ் கொடுத்த புடவை. அபி, இந்த புடவையை கட்டிட்டு அப்பப்போ ஆஃபீஸ்க்கு போ, ஓகே தானே? சரி வித்யா, நான் உனக்கு வேற புடவை எடுத்து தரேன். சரி. டேய் பாஸ்கரா, அபியோட பாஸ் வெறும் சோத்த போட்டு அமுச்சு விட்டாரா? மோதிரம் செயின் எதுவும் இல்லையா? 2 புடவையும் பேண்ட் ஷர்ட்டும் தானே? அம்மா, கோவாவுக்கு ஹனிமூன் போகிறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு, அங்கே 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூமு, இந்த மாதிரி ஒரு ஹனிமூன் பேக்கேஜ்னு கொடுத்தாரு. இதோட மதிப்பு 10,000 ரூபாய். ஏண்டா பாஸ்கரா, புருஷன் பொண்டாட்டி போய் கூத்தடிக்கிறதுக்கு இவ்வளவு செலவு பண்ணுவாங்களா? ஏரோப்ளேன்லயே போயிட்டு ஏரோப்ளேன்லயே வர போறீங்களா? ஆமா அம்மா, கொடுத்திருக்காரு gift voucher. இதோட மதிப்பு கிட்டத்தட்ட 40,000 ரூபாய். 40,000மா? இது என்னடா கூத்தும் கொடுமையுமா இருக்கு? ஒரு நாள் கூத்துக்கு மீசையை சரைச்ச மாதிரி. ஆமா, புருஷன் பொண்டாட்டி ஊரை சுத்தி வரதுக்கு 40,000மா? ஏண்டா, அந்த பூசணிக்காய்க்கு கொஞ்சம் கூட விவசாய கிடையாதா? 40,000 உன்கிட்ட கொடுத்தா நீ அதை அழகா பிரிச்சு பிரிச்சு செலவு பண்ண மாட்ட? அலமேலு, எல்லாத்தையும் காசா பணமா பாக்குறது நம்ம புத்தி, ஆனா இது ஒரு சந்தோஷமா அனுபவமா பாக்குறது அவரோட பழக்கம். அவர் வளர்ந்த விதம் அப்படி. அதை விட்டுட்டு எனக்கு காசு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கறது எவ்வளவு அல்பத்தனமா இருக்கு. அப்பா, நான் அந்த மாதிரி நினைக்கல. ஆனா நம்ம லெவல்ல இருக்கும்போது ஒரு 40,000 ரூபாய் ஹனிமூனுக்கு செலவு பண்றது ஆடம்பரம். அக்ரீட்ரா, 100% அக்ரி வித் யூ. ஆனா அது அபியோட பாஸ் கொடுத்த gift. அதை அக்செப்ட் பண்றது தான் நாம அவருக்கு கொடுக்குற மரியாதை. நான் அவ்வளோ காசு செலவு பண்றதா இல்லை, இதை கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே பணமா வாங்க போறேன்.